மட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுக்கு ஆதரவாக பேசியதன் காரணமாக வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பழைய மாவட்ட செயலக மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர், கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுனில் ஹந்துன்னத்தியின் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் மாகாண ஆளுநரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவருமான பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன், இளைய தம்பி ஸ்ரீதரன், ஸ்ரீநேசன், கந்தசாமி பிரபு, MLAM ஹிஸ்புல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன்போது குறித்த அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடும் காரசாரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக ஊடகவியலாளர்களுக்கு இறுதியில் கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இக்கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், முப்படை உயர் அதிகாரிகள், மாவட்ட பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், ஆணையாளர்கள், செயலாளர்கள், போலீஸ் உயர் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு திணைக்களங்களை சேர்ந்த உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.